நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ். அது வந்து புக்கில் இல்லாத கொஷின்ஸ் தான். ஸோ கொஷின் 5 years ago A was thrice as old as B and 10 years later A shall be twice as old as B. Okay, so what are the present ages of A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிவன் டேட்டா பார்த்திங்கன்னா 5 years ago அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம இதை கண்டிப்பாக வந்து சப்ராக்ட் பண்ணணும். அகோ அப்படின்னா 10 years later அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுறதுல ஏஜ்லேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். லேட்டர்னால் இனிமேல் வரப்போகிற 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் லெட் x, y be the present ages of A and B and by the given data என்ன கொடுத்துருக்காங்க? 5 years ago, therefore 5 years ago A was thrice, therefore x minus 5. ஓகே, 5 years ago, therefore subtract பண்ணிக்கணும். நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற ஏஜிலேருந்து A வந்து எப்படி இருக்கிறாங்க? த்ரைஸ்னா மீனிங் என்ன? 3 times. ஸோ 3 times as old as B. ஸோ B வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற ஏஜ் வந்து y. ஸோ 5 years ago அவங்க ஏஜ் வந்து y minus 5. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ x minus 5 equal to 3y minus 15. ஸோ which is implies x minus 3y equal to, when நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்போ 3y ப்ளஸ் வந்து இங்கே வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் வந்து இங்கே போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ minus 15 plus 5. ஸோ x minus 3y equal to minus 10. ஸோ நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணலாம். ஆல்சோ given 10 years later. ஸோ 10 years laterனா நான் சொன்ன ஏஜோடு நம்ம ஆட் பண்ணணும். அப்போது A shall be. ஸோ நம்ம A வந்து எக்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். therefore x plus 10. Okay, not 5, x plus 10. A shall be twice as old as. ஸோ இவங்க தான் A வந்து எப்படி ஈக்குவலாக இருக்காங்க? ட்வைஸ்னா ட்வைஸ் த டைம், 2 times as old as B. B வந்து நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ y plus 10. therefore நம்ம வந்து இதுலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். x plus 10 equal to 2y plus 20. So this implies x minus 2y equal to 20 minus 10. Therefore x minus 2y equal to 10. So this is equation number 2. Okay. Now solving 1 and 2. Either elimination method or substitution method நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் இங்கே elimination தான் போட போகிறேன். அண்ட் இங்கே x வேரியபிள், therefore coefficient வந்து சேமாக இருக்குது. ஸோ நம்ம xஐ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 implies x minus 3y equal to minus 10. 2 implies x minus 2y equal to plus 10. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணலாம், பிகாஸ் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. ஸோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும். நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ த ஃபஸ்ட் ஒன் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் கேன்சல், therefore minus and plus minus. So minus y equal to minus 20. Therefore y is equal to 20. Okay, so நம்ம ஆன்சர் y is equal to 20. So next one நம்ம இதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ y is equal to 20 in, substitute y is equal to 20 in any one of the equation. Therefore substitute y is equal to 20 in equation number 1. So equation number 1, x minus 3y equal to minus 10. So 1 implies x minus 3y equal to minus 10. So x minus 3 into 20 is equal to minus 10. So x minus multiply panna minus 60 equal to minus 10. Therefore x equal to minus 10 plus 60. Okay, so x is equal to 50. Okay, so this is the x oda age. That means A. So here A வந்து x mention பண்ணியிருக்கோம். that is நம்ம கன்சிடர் பண்ண A ஓட ஏஜ் வந்து எவ்வளோ? 50 years. Okay, therefore the present age of A equal to the present age of B equal to, so இங்கே 50 years and y இப்போ தான் கண்டுபிடிச்சோம், that is 20 years. That's all. Okay. Thank you.